ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த Crompton 9 watts எல்இடி பல்ப் உள்ளே என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா BEE ரேட்டட் பல்பு. இது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து இதனுடைய பவர் சேவிங்ஸை வச்சு ரேட்டிங் சொல்லுவாங்க. இது கூகுளில் பார்த்த வரைக்கும் ரேட்டிங் 3 out of 5 இருக்குது, சில இடத்துல 2 out of 5 இருக்குது, பட் நம்ம 3 out of 5 எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா இட்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் எல்இடி பல்ப் கம்பேர்ட் டு நார்மல் நம்ம டியூப்லைட், ஃப்ளோரசன்ட் டியூப்லைட். பட் எல்இடியில் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனர்ஜி எஃபிஷியன்சி கம்மியான ஒரு எல்இடி தான். இதை விட நல்ல ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்கிற எல்இடி பல்ப்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஃபார் திஸ் ப்ரைஸ் திஸ் இஸ் வெரி வெரி நார்மல். ஓகே, நம்ம இப்போ என்ன அடுத்ததாக பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த டோம் இது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. டோம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கில் எல்இடி கனெக்ட் ஆகிருக்கும். இந்த எல்இடி போர்டு வந்து இட் இஸ் ஹேவிங் அரௌண்ட் 9 எல்இடிஸ். எல்லாமே டிசி எல்இடி தான். நம்ம கொடுக்குற சப்ளை ஏசி. இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கொடுக்குற ஏசி சப்ளையை என்னென்னலாம் ப்ராசஸ் ஆகி இது டிசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த எல்இடிஸை ட்ரைவ் பண்ணுது, எப்படி நமக்கு அவுட்புட் வந்து இந்த எல்இடிஸ் எரியுதுன்றது தான் நம்ம இப்போ விலாவரியாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு சின்ன சர்க்யூட் போர்ட், பிரிண்டர் சர்க்யூட் போர்ட், இதிலே எல்லாமே தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் சொல்லுவோம். இந்த எல்இடி வந்து when it's emitting light, இது வந்து பயங்கரம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ஹீட் சிங்கில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 ஒயர் தான். இந்த பிசிபி போர்ட்லேருந்து ஜஸ்ட் 2 ஒயர் போய் கனெக்ட் ஆகிருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிசிபி போர்டுக்குள்ளே ஒரு எக்ஸலண்ட் சர்க்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டெஸ்க்டாப் பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஸ்க்டாப் பிசிக்கு நம்ம ஏசி சப்ளை தான் கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் டெஸ்க்டாப் உள்ள இருக்க ப்ராசஸர் வந்து டிசியில் வேலை செய்யும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ளை யூஸ் பண்ணுவாங்க, எஸ்எம்பிஎஸ், ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்கும். அந்த கான்செப்டை அப்படியே இங்கே மினியேச்சரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏசி சிக்னலை உள்ளே எடுத்து அதை பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி அதை பல்சேட்டிங் டிசியாக மாற்றி திரும்ப அது ஒரு ஹை ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட் கொடுத்து திரும்ப அந்த ஹை ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட்லேருந்து வர அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி ஏசி அவுட்புட்டை ரெக்டிஃபை பண்ணி திரும்ப இட் இஸ் டிரைவிங் எல்இடி. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 stages ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் இங்கே நடக்குது, விச் இஸ் வெரி குட், வெரி எக்ஸலண்ட் வே ஆஃப் கன்வெர்ட்டிங் ஏசி டு டிசி வித் கன்வென்ஷனல் அதர் அனலாக் சர்க்யூட்ஸை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் எ வெரி குட் சர்க்யூட். சரி, வாங்க இன் டீட்டெயில் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த 2 பின்ஸ் இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் நீங்கள் கொடுக்குற ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் சப்ளை. இந்த 2 இடத்துக்கு தான் வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் சப்ளை வரும். ஸோ இந்த சப்ளை வந்த உடனே இந்த ரெசிஸ்டர் வழியாக சீரிஸ், இது வந்து ஃபியூஸ் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க, 1 watts ஃபியூஸ் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டர் வழியாக அந்த ஏசி சப்ளை ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் C1 பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கெப்பாசிட்டர் வழியாக அது மூவ் ஆகும். ஸோ இது என்ன ஆகும்னா, எதனா வந்து இனிஷியலாக சர்ச் கரண்ட் அதிகமாக வருது அப்படின்றப்ப இந்த ரெசிஸ்டர் வந்து டீலிமிட் பண்ணி ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை மட்டும் தான் உள்ளே வந்து அனுப்பும். இந்த கெப்பாசிட்டரும் அந்த ஏசியில் வர சில ரிப்பிள்ஸ், சில ஃப்ளக்சுவேஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணும். ரொம்ப ரெகுலேட் பண்ணாது, கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி அதை வந்து M10BF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிப் இங்கே இருக்குது. கிளியராக தெரியுதா தெரியல. ஸோ இதுதான் அந்த சிப்பு. இந்த சிப் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் இதில் வந்து ஒரு 4 டயோடு இருக்குது. நம்ம காலேஜில் படிச்சிருப்போம், IN4004. அந்த டயோடு என்ன பண்ணோன்னா, நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், 3 விதமான ரெக்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏசியை டிசியாக மாற்ற முடியும். ஸோ அது மாதிரி இந்த சிப்பானது இந்த ஏசி சிக்னலை
டிசியாக, அதாவது பல்சேட்டிங் டிசியாக மாற்றுறதுக்கு இந்த சிப் யூஸ் ஆகும். இது வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் உள்ளே இருக்கும். 4 டயோட்ஸ் வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்த இந்த ரெசிஸ்டரும் இந்த கெப்பாசிட்டர் இது இன்னொரு வேலையும் பண்ணுது. நம்ம கொடுக்குற அந்த 240 வோல்டேஜை கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணியும் டு த மார்க், லைக் இப்போ நம்மளுக்கு இந்த எல்இடி வந்து ஒரு 12 வோல்ட்ஸ் எரியணும் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு அதை வந்து கம்மி பண்ணி கொண்டு வருது. ஸோ அடுத்த கட்டமாக இந்த ஐசியிலேருந்து வர அந்த பல்சேட்டிங் டிசி என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ்க்கு போகும். L2 C2ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது, அது இதில் பார்க்க முடியல. பட் இது ஒன் ஆஃப் த C2, L2 இஸ் திஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஸ்டில் அந்த பல்சேட்டிங் டிசிக்கு சில ரிப்பிள்ஸ் இருக்கும். அந்த ரிப்பிள்ஸ் எல்லாம் அது வந்து அது சரி பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்து ரிப்பிள் டிசி சிக்னலை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுக்கும். இப்போது இந்த ஸ்மூத் ரிப்பிள் டிசி சிக்னலை, பல்சேட்டிங் டிசி சிக்னலை இந்த சிப் U2ன்னு சொல்லுவாங்க, இந்த சிப் கொண்டு போகும். இதுக்குள்ளே வந்து ப்ரைமரி சைட் ரெகுலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி சர்க்கியூட், ப்ளஸ் வந்து ஃபீட்பேக் கண்ட்ரோல் எடுக்கிற ஒரு சர்க்கியூட், ப்ளஸ் ஹை ஸ்விட்சிங் சர்க்கியூட், அப்புறம் மாஸ்ஃபெட்டும் இருக்கும். இதெல்லாம் காலேஜில் படிச்சிருப்பீங்க. மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அந்த மாஸ்ஃபெட்டும் இதுக்குள்ளே இருக்கும். நம்ம கொடுக்குற பல்சேட்டிங் டிசியை இதுக்குள்ளே கொடுக்கும்போது இந்த மாஸ்ஃபெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை ஸ்விட்ச் பண்ணும் இந்த பல்சேட்டிங் டிசியை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குற இந்த இன்புட் ஏசி சிக்னல் வந்து ஒரு 50 ஹெர்ட்ஸ் சிக்னல். தட் மீன்ஸ் இட்ஸ் கோயிங் அப் அண்ட் டவுன் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் 50 டைம்ஸ் பர் செகண்ட். அதுதான் 50 ஹெர்ட்ஸ் சைக்கிள். இந்த மாஸ்ஃபெட் ஸ்விட்சிங் சர்க்கியூட் என்ன பண்ணுன்னா இந்த பல்சேட்டிங் டிசியும் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 100 ஹெர்ட்ஸ். ஏன்னா இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள் எல்லாத்தையுமே ஒரு சைடு மூவ் பண்ணி 100 ஹெர்ட்ஸ் பல்சேட்டிங் டிசியாக மாற்றிருக்கோம். அந்த சிக்னலை இன்னும் நல்லா சாப் பண்ணி ஒரு நானோ செகண்ட் ஒரு 10 மைக்ரோ செகண்ட் பர் வேவ் ஃபார்ம் அந்த அளவுக்கு அதை சின்னது பண்ணிட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப அதனுடைய ஃப்ரீக்குவன்சி அதிகமாகிடும். பட் நம்ம அதை வந்து ஆசிலோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறோம். அப்படி இல்லை சிக்னல் ஆசிலோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி தெரியும், ஒரு டிசி சிக்னல் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஹை ஃப்ரீக்குவன்சி ஷார்ப்டு ஏசி சிக்னல். ஸோ இதையும் நம்ம டேரெக்டாக எல்இடி கொடுக்கலாமான்னு பார்த்தா எல்இடி ஸ்டில் வில் ஒர்க், பட் எல்இடியோட லைஃப் டைம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் சில ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ் இந்த சிப்புக்கு அடுத்து வர ஸ்டேஜில் ஒரே ஒரு டயோட் D3ன்னு சொல்லிட்டு ஒரு டயோட் இருக்குது. அந்த டயோடை யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா சிப் தெரியும். ஸோ அந்த சிப்பில் இருந்து இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் மெயினாக ஒன்று சொல்ல பார்த்துட்டேன். இந்த ஐசியில் இருந்து நெக்ஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த குட்டி டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இது வந்து பியூர்லி அண்ட் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது இந்த எல்இடிக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கும் நடுவில் ஒரு ஐசோலேஷனை க்ரியேட் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ஏசி சிக்னலில் வர எந்த ஃபால்ட்டும் இந்த பேஸ் பிளேட்டில் வரும். இட் குட் கிரியேட் சம் எலக்ட்ரிக் ஷாக், இட் குட் டேமேஜ் த எல்இடிஸ். ஸோ அதனால் வந்து ஒரு ஐசோலேஷனுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிப்பில் இருந்து வர அவுட்புட் ஃபஸ்ட்டு இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அது அப்படியே வந்து 1:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ என்ன இன்புட்ஸ் வோல்டேஜ் கரண்ட் வருது அது அப்படியே கடத்தி விடும் ப்ரைமரி டு செகண்டரி சைட். பட் தெர் வில் பி லிட்டில் மேக்னெட்டிக் லாஸ், அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கோல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அது போக பேலன்ஸ் இருக்கிற பவர் வந்து அடுத்த சைடு செகண்டரி சைடு ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். இந்த செகண்டரி சைடு ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அந்த எனர்ஜி அந்த கரண்ட்டை இந்த டயோடை வச்சு ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த டயோட் ரெக்டிஃபை பண்ணும் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஷார்ப்டு பல்சேட்டிங் டிசி சிக்னலை இந்த டயோட் ரெக்டிஃபை பண்ணி ஒரு பியூர் ஸ்மூத் டிசி சிக்னல் ஆர் டிசி பவரை இந்த 2 ஒயர் மூலமாக இந்த எல்இடிக்கு கடத்தும். ஏன்னா இந்த எல்இடி நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக எரியும். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் பவர்லேருந்து இந்த எல்இடிக்கு வந்து பண்ணுற இந்த எனர்ஜி கன்வர்ஷன், ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஏசியாக இருக்குது, ஏசியை பல்சேட்டிங் டிசியாக மாற்றுறாங்க, பல்சேட்டிங் டிசி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக மாற்றுறாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி பல்சேட்டிங் டிசியை பியூர் டிசியாக மாற்றுறாங்க.
இந்த மொத்த கன்வர்ஷன் ப்ராசஸில் கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம், அது எல்இடியில் எவ்வளோ லூமன்ஸ் பெர் அவுட்புட், எவ்வளோ பிரைட்னஸ் வருது, எவ்வளோ வெளிச்சம் வருது அப்படின்றத இது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை தான் லூமன்ஸ் பெர் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற கரண்ட்டில் மினிமல் லாஸில் நிறைய எனர்ஜி வந்துச்சுன்னா இட்ஸ் எ வெரி ஹை பவர் சேவிங் ரேட்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டார் கூட இருக்கும் சில எல்இடி பல்ப்ஸ். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் சைடில் ஆல்மோஸ்ட் 4.9 வாட்ஸ் வரும். பட் இப்போ இது மாதிரி சர்க்யூட்டில் ஒரு 5 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் சைடில் ஒரு 4.2 வாட்ஸ் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியன்சி கம்மியான எல்இடி பல்ப் தான். கம்பேரிங் டு அதர் அதர் பல்ப்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டோ இல்லை நான் வந்து ஃப்ளோரசன் லைட் பல்ப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, டியூப்லைட்ஸ், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எனர்ஜி எஃபிஷியன்சி தான். பட் எல்இடி டிரைவிங் பல்ப்ஸ்லேயே இது கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியன்சி கம்மியான ஒரு சர்க்யூட். இன்னும் நம்ம காஸ்ட்லியாக வாங்க மேபி 1000 rupees 2000 rupees எல்இடி பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹை எனர்ஜி சேவிங் ரேட்டிங் இருக்கும். பட் காஸ்ட் வைஸ் திஸ் இஸ் மச் சீப்பர், மச் அஃபோர்டபுள் பை எவ்ரி ஒன். ஸோ இதுதான் இந்த எல்இடி பல்போட ஒரு சாராம்சம். இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன சின்ன ஃபால்ட் தான் இதில் இருக்கும், இதை நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். பட் I don't recommend in doing it at home unless you are a certified electrician. ஏன்னா இது வந்து கொஞ்சம் 230 to 40 volts சப்ளைலையும் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விஷயம் தெரியாமல் இதில் கை வைக்க வேண்டாம். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பல வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அது என்னை வந்து இன்னும் அதிகமாக இது மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.